மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நாம் 1/10/2024 முதல் மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் எல்ஐசிஸ் பாப்புலர் பிளான் பத்தி நாம பார்த்துட்டு வரோம். வாங்க இந்த பகுதியில சில முக்கியமான திட்டத்தை பத்தி நாம் பார்ப்போம். ஜீவன் லேப் பிளான் நம்பர் 736 மேஜர் மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இதுல பிரீமியம் ரேட் ரிவைஸ் ஆயிருக்கு. சரண்டர் வேல்யூ 1 இயர், டெத் பெனிஃபிட் பெய்ட் அப் பாலிசியில மினிமம் 105% ஆஃப் டோட்டல் பிரீமியம் பெய்ட் அப் டு தி டேட் ஆஃப் டெத். இதெல்லாமே எல்லா பாலிசியும் இதுவரை கடந்த ஜீவன், லக்ஷயா அதுல எல்லாம் பார்த்தோம். அதே தான் இதுலயும். அடுத்து குவாண்டம் ஆஃப் பாலிசி லோன் ஆஸ் எ பெர்சன்டேஜ் ஆஃப் சரண்டர் வேல்யூ மாடிஃபை ஆயிருக்கு. அதுல என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, இன்ஃபோர்ஸ்ல 2 வருஷத்துக்கு ஃபுல் இயர் பிரீமியம் கட்டுறதுக்கு முன்னாடி லோன் அப்ளை பண்ணாங்கன்னா 50% ஆஃப் சரண்டர் வேல்யூ. 2 ஃபுல் இயர் பிரீமியம் கட்டின பிறகு அப்ளை பண்ணாங்கன்னா 80% ஆஃப் சரண்டர் வேல்யூ. பெய்ட் அப் பாலிசியில 2 வருஷம் ஃபுல் இயர் பிரீமியம் கட்டுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாங்கன்னா 40%, 2 ஃபுல் இயர் பிரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணாங்கன்னா 70%. ரைடர் பாத்தீங்கன்னா எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், எல்ஐசிஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், எல்ஐசிஸ் நியூ டேர்ம் அசூரன்ஸ் ரைடர், எல்ஐசிஸ் பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர் இருக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அட் பிரசன்ட் இல்லை. இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நான் வேகமா போறேன். இதை முதல்ல பாக்குறவங்க இதுக்கு முந்தின வீடியோலாம் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா இதை பத்தியான தெளிவு கிடைக்கும். எல்ஐசிஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடுங்கிறது பேசிக் சம் அஷ்யூர்டை விட 3 மடங்கு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரும் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடரும் லைஃப் இன்சூரன்ஸ் ரைடரா எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்து மொத்த பிரீமியத்துல 30%க்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரீ லுக் பீரியடுங்கிறது 30 நாள் ஃப்ரம் ரிசீவிங் எலக்ட்ரானிக் ஆர் பிசிக்கல் மோட் ஆஃப் பாலிசி பாண்ட். கமிஷன் டு ஏஜென்ட்ஸும் அதே மாதிரி தான் மாறி இருக்கு. பிரீமியம் பேயிங் டைம் 10 இயர்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் இயர்ல 15%, செகண்ட் டு 5th இயர் வரைக்கும் 7.5%, சப்ஸ்குவன்ட் இயர்ல 5%, 15 இயர்ஸ் அண்ட் அபோவா இருந்தா ஃபர்ஸ்ட் இயர்ல 20%, செகண்ட் டு 5th இயர்ல 7.5%, சப்ஸ்குவன்ட் இயர்ல 5%, போனஸ் கமிஷன் 40% ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். இது இல்லாம சம் அஷ்யூர்ட் 5 lakhs அண்ட் அபோவா இருந்தா 6 ஃபுல் இயர் பிரீமியம் கட்டி இருந்தாங்கன்னா அடிஷனலா 1 டைம் கமிஷனா 2% 1 ஃபுல் இயர் பிரீமியத்துல கொடுப்போம். இது எல்லாமே முந்தின பாட்டுல உள்ளதான். ஜீவன் லக்ஷயால எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இதுவும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளான் பாத்தீங்கன்னா ஜீவன் அமர் பிளான் நம்பர் 955. இதுல பிளான் நம்பர் கூட மாறல, அதே பிளான் நம்பர் தான். என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா, மாடிஃபைடு எல்ஐசிஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இதுல இருக்கு. இந்த ரைடர் சிங்கிள் பிரீமியத்துக்கு கிடையாது, ரெகுலர் அல்லது லிமிடெட் பிரீமியம் பாலிசிக்கு மட்டும்தான் இருக்கு. ரைடர் சம்மர்ஷூடு மேக்சிமம் பேசிக் சம்மர்ஷூட விட 3 மடங்கு வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். பிரீமியம் இந்த ரைடருக்கான பிரீமியம் 30%க்கு மேல போகக்கூடாது. இதெல்லாம் மற்ற பாலிசியில இருக்கிற ஐட்டம் தான். அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் பிரீமியம் வேல்யூ இஸ் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் ரீஃபண்ட் அண்டர் சரண்டர். அதாவது இப்ப சிங்கிள் பிரீமியம் பாலிசியில அவர் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 40 இயர் டேர்ம் போட்டிருக்காருன்னு வைங்க. 10வது வருஷம் எனக்கு இந்த பாலிசி போதும் நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னார்னா, மீதி 30 வருஷத்துக்கான ரிஸ்க் பிரீமியம் அவர் முன்னாடியே கட்டியிருப்பாரு. அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் பிரீமியம் வேல்யூ அது ஒரு கணக்கு பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அதான் பாத்தீங்கன்னா ரீஃபண்டுங்கிற வார்த்தைக்கு பதிலாக அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் பிரீமியம் வேல்யூ அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. ரெகுலர் பிரீமியத்திலையும் லிமிடெட் பிரீமியத்திலையும் எந்த ரிட்டர்னும் கிடையாது. ஏன்னா அது வருஷம் கட்ட போறாங்க. அந்த வருஷத்துக்கு நம்ம இன்சூரன்ஸ் கவர் கொடுக்க போறோம். அடுத்த வருஷம் அவங்க ரினியூவல் பிரீமியம் கட்டினாதான் அதுக்கு அடுத்த வருஷம் கொடுப்போம். இல்லைன்னா பாலிசி லாப்ஸ் ஆயிரும், அதோட கவரேஜ் கட் ஆயிரும். ஆனா சிங்கிள் பிரீமியங்கிறது அவர் மொத்தமா கட்டுறாங்க.
40 வருஷத்துக்கும் சேர்த்து அவங்க ஒரே டயத்துல பிரீமியம் கட்டிடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க க்ளோஸ் பண்ணும்போது சிங்கிள் பிரீமியத்துக்கு மட்டும் அன்எக்ஸ்பயர்டு ரிஸ்க் பிரீமியம் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி லிமிடெட் பிரீமியத்துக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களும் ஒரு 40 இயர் டேமுக்கு ஒரு 30 வருஷம் மட்டும் கட்டுறாங்கன்னா அந்த 10 வருஷத்துக்கான பிரீமியத்தை முன்னாடியே கட்டுறாங்க. அந்த கான்செப்ட் தான் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட்டை வந்து பாத்தீங்கன்னா 5 அல்லது 10 அல்லது 15 வருஷமா இன்ஸ்டால்மெண்டா பிரிச்சு வாங்கிக்கலாம். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 5 வருஷம் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருந்தது. இதை இப்ப பழைய மாதிரியே 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எப்படி அவங்களுக்கு விருப்பமோ அதே மாதிரி டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்டா வாங்கிக்கலாம். அண்டர் சிங்கிள் பிரீமியம் பாலிசியில சூசைடு கிளாஸ் ஹேஸ் பீன் மாடிஃபைடு. 12 மந்த்துக்குள்ள சூசைடு ஏற்பட்டா கட்டின பிரீமியத்துல 80% வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நோ சேஞ்ச் இன் பிரீமியம் ரேட்டு ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் ஒன் எக்ஸ்ட்ரா பிரீமியம். இதுல வந்து பிரீமியம் ரேட்லாம் சேஞ்ச் ஆகல, இன்க்ளூடிங் கிளாஸ் ஒன் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கூட வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகல, அதே தான். இதுதான் ஜீவன் அமரை பொறுத்தவரை. அடுத்து என்டோமெண்ட் பிளான் நம்பர் 714. இதுல மேஜர் மாடிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து 2 lakh. முதல்ல 1 lakh இருந்தது, இப்ப 2 lakh. அதே மாதிரி மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி இஸ் மாடிஃபைட் டு 50 இயர்ஸ் ஃப்ரம் 55 இயர்ஸ். முதல்ல 55 வயசு வரைக்கும் என்டோமெண்ட் கொடுக்க முடியும், இப்ப 50 வயசு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். பிரீமியம் ஹேவ் பீன் ரிவைஸ்டு. இதுல பிரீமியம் வந்து மாத்திருக்காங்க. மற்றபடி சரண்டர் வேல்யூ வந்து ஆஃப்டர் completion of first policy year provided one full year premium has been paid, the policy shall become paid up and policy loan shall also be available. Death benefit under paid up policy not less than 105% of total premium paid up to the date of death. இதெல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்த விஷயங்கள் தான். ரைடர் இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் இருக்கு, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இருக்கு, நியூ டேர்ம் அசூரன்ஸ் ரைடர் இருக்கு, பிரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர் இருக்கு. இதுல அட் பர்சன்ட் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கிடையாது. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் வந்து 3 times ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட் வரைக்கும் போகலாம். இந்த 2 ரைடர் சேர்த்து லைஃப் இன்சூரன்ஸ் ரைடரா கன்சிடர் பண்றாங்க. மொத்த பிரீமியத்துல 30%க்கு மேல போகக்கூடாது. ப்ரீ லுக் பீல்டுங்கிறது 30 நாள். லோன் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இன்போர்ஸ் பாலிசியா இருந்தா 2 full year பிரீமியம் கட்டுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாங்கன்னா 50%, 2 full year பிரீமியம் கட்டின பிறகு அப்ளை பண்ணாங்கன்னா 75%. பெய்ட் அப் பாலிசியில 2 full year பிரீமியம் கட்டுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாங்கன்னா 40%, 2 full year பிரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணாங்கன்னா 65%. கமிஷன் அதே போலதான். 12 to 14 years வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல 15%, செகண்ட் அண்ட் 5th இயர்ல 7.5%, சப்ஸ்கொண்ட் இயர்ல 5%, 15 year and above ஃபர்ஸ்ட் இயர் 20%, செகண்ட் டு 5th இயர்ல 7.5%, சப்ஸ்கொண்ட் இயர்ல 5%, போனஸ் கமிஷன் வந்து 40%. இது இல்லாம சம் அஷ்யூர்ட் 5 lakhs and above இருந்ததுன்னா 6 full year பிரீமியம் கட்டியிருந்தாங்க அப்படின்னா அடிஷனலா 1 time கமிஷனா 2% ஆஃப் 1 full year பிரீமியம் ஷேல் ஆல்சோ பி பேயபிள். இதான் என்டோமெண்டை பொறுத்தவரை வந்திருக்கின்ற மாற்றங்கள் நண்பர்களே. இதே போல மிச்சமுள்ள சில முக்கிய திட்டத்தை பற்றி நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு SBA மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் CEO. நன்றி நண்பர்களே.